தமிழக அரசில் போற்றுவதற்குரிய பெருந்தலைவர் சட்டமன்றத்தில் இருந்தாலும் தற்போது சட்டமன்றத்தில் முதல்வர் சைகை காட்டுவது, எதிர்கட்சி தலைவர் வெளியே வந்து கணவரை காட்டுவது, விமர்சனம் உள்ளது. இந்த அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கு? பொதுவா நான் சொல்றேன், நானு ஆளுங்கட்சிக்கு இதான் சொல்லல, எதிர்கட்சிக்கு இதான் சொல்லல. சட்டப்பேரவையுடைய மாண்புகள் பின்பற்றப்பட வேண்டும். இது நீங்க உள்ள அரசியல்காரங்களுக்காண்டி ஒவ்வொருத்தரும் சிலது பண்ணியிருக்கிறாங்க. சட்டப்பேரவையுடைய மாண்புகள் படி எல்லா உறுப்பினர்களும் சரி நடந்துக்கிறது என்னுடையது. இது பத்தி வேற எது நான் பேச விரும்பல. வேற கொஸ்டின். நான் புதிய அரசாங்கம் வந்திருக்கு, ஒரு நம்பிக்கை எனக்கு மாத்திரம் இல்ல எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில கோவில்பட்டி பொறுத்த வரைக்கும் இந்த குறைபாடுகளை ஒரு தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாங்க நம்பிக்கை இருக்கு. திறனற்ற தமிழக அரசு இளைஞர்கள் மத்தியில் அடக்குமுறை கையாளுவது உதயநிதி கருத்தை படிச்சு. அதாவது சகோதரர் உதயநிதி ஒரு கருத்து அதுல சொன்னது தப்பு கிடையாது. ஆனால் அந்த நபர் என்ன செஞ்சிருக்காருன்னு பாக்கணும். நீங்க அரசியல் ரீதி என்ன வேணா நீங்க வைங்க, விமர்சனங்கள் வைங்க. ஆனா தனிநபர் விமர்சனம் வைக்கக்கூடாது. அந்த ஒரு பெண்மணி யாரா இருந்தாலும் சரி, ஒரு நடிகரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பெண்களை பத்தி தரக்குறைவா இழிவுபடுத்துறது செய்யறது அது ஒத்துக்கவே முடியாது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன தண்டனோட கொடுக்கலாம். அதாவது ஆதாரம் இல்லாம கொச்சைப்படுத்துற மாதிரி, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொச்சைப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி செய்யற நபர்களை எந்த தண்டனை வேணா கொடுக்கலாம். அதுக்கு கொடுக்க கூடாது. ஜனநாயகம் சொன்னா ஏத்துக்க மாட்டேறாரு. ஜனநாயகத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. கருத்து சுதந்திரம் ஒரு எல்லை தான். அதுக்காண்டி அவங்களுடைய பர்சனல் லைஃப் உண்மைக்கு புறமா எந்த ஆதாரம் இல்லாம நீங்க இன்னைக்கு முன்னாடியெல்லாம் உங்களை மாதிரி பத்திரிகையாளர் வச்சீங்கன்னா நீங்க என்னதான் செய்தி கொடுத்தாலும் உங்களுடைய எடிட்டோரியல் இருக்கும். அந்த எடிட்டோரியல் பொறுத்தவரைக்கும் அதை பார்த்து அதான் இது பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா எந்த ஒரு சென்சார் கிடையாது, எது கிடையாது. யாரை வேணா எதை பத்தி என்ன வேணா பேசலாம். அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது அரசாங்கம் கடுமையா நடவடிக்கை எடுக்கணும்னு தான் சொல்லுங்க. சரிங்களா? தலைவர் வைகோ ஒரு கருத்து, அதாவது கடந்த பல ஆண்டுகளாக திமுக பயணித்திருக்கோம். தற்போது 27ஆம் தேதி இதோட முடிவு வெளிப்பாடு தெரிவித்து உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க விடுறது இல்லையங்களே. நாங்களும் 27 பார்க்கலாம்னு சொன்னா நீங்க போட்டு டிஆர்பிக்கு என்னன்னு தெரியல, இல்ல மக்களுக்கு கேட்கறாங்களான்னு தெரியல. நீங்க போட்டு தொடர்ந்து கேட்கறீங்க. அதுக்குள்ள பதில் சொல்லியிருக்கிறாரு. 27 தெரியும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் தலைவரோ நானோ தனிப்பட்ட இதை சொல்ல முடியாது. ஆனா மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம், ஒரு வேதனை கட்சிக்காரங்க மத்தியில தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தலே பொறுத்த வரைக்கும் தலைமை ஒரு முடிவு எடுத்தாலுமே தலைமை முடிவுக்கு கட்டுப்படாம தலைமையோட எடுத்த முடிவு தவறுன்னு சொல்லிட்டு இணையத்திலையும் பல இதுலயும் அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறினாங்க. மாவட்ட செயலாளர்கள் அதாவது தலைமைக்கு கட்டுப்பட்டு அவங்க சொல்லலையே தவிர தனிப்பட்ட முறையில என்கிட்டயே பல மாவட்ட செயலர், பல கட்சி நிர்வாகிகள் கொந்தளிச்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. என்னையே கூட விமர்சிச்சிருக்கிறாங்க. உங்களை தாங்க நம்பிட்டு இருந்தோம், ஆனா நீங்களும் எங்களை கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு பல மதிமுக சேர்ந்த பல நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க. பக்கத்துல இருக்க இந்த மாவட்ட செயலர் அதுல ஒருத்தர். மறுமலர்ச்சி திமுக அதிமுக ஆட்சியை பார்த்திருக்கு, திமுக ஆட்சியை பார்த்திருக்கு. அதிமுகவோட மறுமலர்ச்சி திமுக கூட்டணி வச்சிருக்காங்க, திமுகவோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப நடக்கிற இந்த ஆட்சியை பத்தி இன்னைக்கு வெளிப்படைத்தன்மையோட இந்த ஆட்சி இருக்குன்னு சொல்லி முதல்வர் விஜய் சொல்றாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கடந்த நான் யாரையும் ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியோ இதை நான் குறை சொல்ல விரும்பல. ஆனால் இது எனக்கு, உங்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லைங்கிறது ஒரு நிரந்தர இது மாதிரி ஆயிப்போச்சு. ஜனங்க பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, ஜாதி மதங்களை கடந்து பண அரசியலை கடந்து சரி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி இந்த மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அது என்னன்னா, ஐயா நாங்க கூட்டணி வச்சோம், அதிமுக கூட்டணி வச்சோம், திமுக கூட்டணி வச்சோம், ஐயா மூப்பனாரும் வச்சாரு. ஆனா நாங்க எல்லாரும் முதல்ல என்ன பண்ணோம், தனியா போட்டியை போடலாம்னு கட்சி ஆரம்பிச்சு முதல்ல 3வது அணி தான் போட்டோம். அப்ப மார்க்சிஸ்ட் கட்சியோட நாங்க கூட்டணி வச்சு போனோம். ஆனா மக்களுக்கு ஆதரவு கொடுக்கல. ஐயா மூப்பனார் அந்த முயற்சி எடுத்தாரு, அவருக்கு அந்த மக்கள் ஆதரவு கொடுக்கல. ஏன்னா என்னன்னா அதுக்காண்டி வைகோவோ சரி மூப்பனாரையோ குறைச்சு மதிப்பிட்டிருக்காண்டி கிடையாது. இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, நல்ல மனுஷங்க தான், ஆனா இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணி ஏற்படுத்தும், பொது உணவு இயக்கங்கள், விசிகே எல்லாம் வச்சு பண்ணோம். அப்பவுமே மக்கள் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை ஏற்படல. ஆனால் சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் இவர் வெல்வார், இவர் ஒரு உருவாக்குவாரு, ஜாதி மத பண அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பாருங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அவருக்கு ஒரு நம்பிக்கை. அப்ப என்னன்னா ரிசல்ட்டை பார்த்த பிறகு கூடுதல் நம்பிக்கை வந்திருக்கு. அப்போ இத்தனை பேர் ஆதரிச்சிருக்கிறாங்க, 35 விழுக்காடு வாக்குகள் அவர் வாங்கியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு கட்சி, இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் ஜாதி மத பண அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொல்றாரு, ஒரு நேர்மையான ஒரு வெளிப்படையான எந்தவித லஞ்ச லாவண்யம் இல்லாம எல்லாருக்குமான ஆட்சியை நாங்க கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்பயும் அவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு என்னன்னா இனியும் அவருக்கு வலு சேர்க்கிற மாதிரிதான் இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை அமைங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது வர்றதுக்கு முன்னாடியே பத்திரிகை தோழ இந்த கேள்வி வைப்பாங்கன்னு சொல்லிட்டுதான் நான் தயாரா வந்திருக்கிறேன். இங்க பக்கத்துல நிக்கிறவர் யாரு, கோவில்பட்டியுடைய நகர்மன்ற தலைவர்.
என்னதான் இருந்தாலுமே நகர்மன்ற தலைவர் உள்ள வந்து பார்த்தாலும் செஞ்சாலுமே புரோட்டோகால் படி இப்ப நான் ஒரு எம்பி வரும்போது அதுக்குண்டான மரியாதை கிடைக்கும். நான் உதாரணத்தை பார்த்துட்டு இப்ப இவரே வந்து அமைச்சருக்கு ஒரு கடிதம் கொடுத்தாலுமே கண்டிப்பா பார்ப்பாங்க. ஆனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா நான் கண்டிப்பா ஒரு அமைச்சர்கிட்டயோ அதிகாரிகிட்ட பேசும்போது இவர்கிட்ட பேசும்போது கூடுதல் மரியாதை கிடைக்கும். விரைவில் அந்த நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் இங்க வந்திருக்கிறேன். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் இங்க வந்திருக்கிறேன். இது பொறுத்தவரைக்கும் கோயில்பட்டி வேற, திருச்சி வேற, எனக்கு எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் எங்க பிரச்சனை எங்க வேதனை இருந்தாலும் அந்த வேதனைக்குரிய மருந்தை அளிக்க வேண்டியது என்னுடைய கடமைங்கிறது என்ன அது எங்க வேலை சொல்லல. அதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மற்றும் கிடையாது, மறுமலர்ச்சி திமுகவுடைய ஒரு நிர்வாகியாக, ஒரு அரசியல் இயக்கத்தின் ஒரு நிர்வாகியாக நான் எனக்கு பொறுத்தவரைக்கும் கோயில்பட்டி நகர்மன்ற தலைவர் இங்க இருக்கிற எங்களுடைய சகோதரர் RS ரமேஷ் அவர் பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக இந்த மருத்துவமனை பத்தி இந்த குறைபாடுகள் இருக்கு. நான் இன்னைக்கு நகர்மன்ற தலைவர் இருக்கும்போது எனக்கு பொறுத்த வரைக்கும் இது பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஜனங்களுக்கு உபயோகம் இருக்கும் கேட்கிறார். அதன் அடிப்படையில் நான் வர்றேன். சோ நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான ஹோம்ஒர்க் பண்ணி தான் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். இல்ல அது அமைச்சரவையில பங்கேற்கிறதுக்கு உண்டானதை பத்தி கேள்விக்கு நாங்க முதல்ல பொதுக்குழுல முடிவெடுப்போம். திமுக கூட்டணியில இருந்து நாங்க வெளியே வருமா, அப்ப அடுத்த கட்டம் என்ன முடியும்னு பார்ப்போம். அதெல்லாம் டூ ப்ரீமேச்சர், இப்போ நம்ம சொல்ல முடியாது. அம்மா வரமா என்ன கொஞ்சம் கட்சிக்காரங்களை வந்து நல்ல பேஷன்ஸ் எல்லாம் ரெஸ்பான்ஸ் செய்வாங்க. நம்ம போய் பார்த்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்து நம்ம வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி இங்கே பார்க்கணும். கடைசி பார்க்கணும் எல்லாம் பார்த்து முடிச்சு கடைசி பார்க்கணும். விலைகள் எப்படி இருக்கு? விலை சப்சிடைஸ் வெளியோட வாங்க வந்தீங்களாம்மா? என்ன வாங்க வந்தீங்க? இட்லி எது கூட வாங்கினீங்களேங்க? என்ன வேலை சொல்றாங்க இட்லி? ஏன் எங்க பாக்குறீங்க? 8 ரூபாயா? இட்லி நல்லா இருக்கா? குவாலிட்டி நல்லா இருக்கா? வெளியோட விலை கம்மியா பாருங்க. அதான் அவங்ககிட்ட கேட்குறேன். எந்த ஊர் பாலகிருஷ்ணன் சார், லைட் டர்ன் பண்ணிக்கோங்க சார். காய்ச்சலுக்குலாம் எத்தனை நாள் கட்டிட்டாங்க? நல்லா பார்க்கலாம். சரி 6 monthsல இங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணுறீங்களா இல்லை? அந்த பில்டிங் என்ன பண்ணுறது தேவைப்படுது? இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? பெட்ஸ் வருது இல்லைங்க? 50 பெட்ஸ் இப்போ அடிஷனல் எவ்வளோ ஓகே 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 எதிர்பார்த்தபடி யாராவது இருக்கா? ஷெட்யூல் போயிட்டு தெரிஞ்சுக்கிறதுனாலே உங்களுக்கு தான் ஷெட்யூல் கம்ப்ளீஷன் ஃபெப்ரவரி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் எத்தனை ஸ்கொயர் வீடு வரீங்க, நீங்கள் தண்ணி வரீங்க, ஒரு பில்டிங் எத்தனை ஸ்கொயர் சரி, ஃபெப்ரவரி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். லிஃப்ட் எத்தனை என்ன பிராண்ட்? பரவாயில்ல. திருச்சியில் ஹாஸ்பிட்டலில் மொத்தம் வந்து 4 லிஃப்ட்
பிசியோதெரபி சென்டர் இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தரா டியூட்டி டைமிங் நீங்கள் இருக்கிற பிசியோதெரபிஸ்ட் இருக்கிற நடந்துட்டு இருக்க இங்கே இந்த ஐயா எங்கேருந்து வரீங்க? சிங்கப்பட்டியா? லிங்கம்பட்டியிலிருந்து வரீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எத்தனை வருஷமா இருக்குது? 2 வருஷமா இருக்கு. வயது காரணமா இல்லை விபத்தாச்சா? ஏஜ் வயது காரணமாக. இப்போ இங்க எத்தனை நாள் வந்துட்டு இருக்கிறீங்க? 3 மாசம் வந்துட்டு இருக்கீங்க. வாரத்தில் எத்தனை நாள் வரீங்க? வாரத்தில் எத்தனை நாள் வரீங்க? 6 days வரீங்க. என்ன மாதிரி இப்போ வந்து எத்தனை நாள் ஆச்சு? 41 செஷன்ஸ். ஏதாவது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? நல்லா தெரியுதா? சரி சரி. யார் சொல்லி இங்கே வந்தீங்க நீங்க? சீசன் சேர்ந்துருந்தேன், மறுபடியும் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வேற எங்கே போட்டு போனீங்களா? இதுக்கு முன்னாடி திருச்சியில் பார்த்தேன். திருச்சியில் பாருங்க. இங்கே லிங்கப்பட்டியில் அங்கே போவீங்களா? மதியம் அங்கே இருந்துச்சு, அங்கே போட்டு போய் பார்த்தேன். சொந்தக்காரங்க இருந்ததுனால இல்லைங்களா? சப்ளை இல்லை. உடனே ஆர்கனைஸ் பண்ணுறேன். இப்போ எப்போ வாட்டருக்கு என்ன பண்ணுறீங்க? தண்ணி என்ன பண்ணுறீங்க? இந்த பிளாக் திறந்து எத்தனை மாதம் ஆச்சு? 3 மாதம் ஆச்சு சார். வாட்டர் சப்ளை இல்லை. அது நம்ம தான் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளம் உங்கள் அதிகாரி என்ன பண்ணிருக்கீங்க? கமிஷனர் 3 months நீங்கள் எதாவது எப்போ அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க? We can be honest about it. It has to be organized. It's important இது. பேஷண்ட்ஸ் எங்கெங்கே தான் வர்றாங்க. அது கண்டிப்பாக கண்டிப்பாக டாய்லெட் இங்கே இருக்கிற டாய்லெட் இப்போ ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை. பிகாஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை இல்லை. இங்கே டாய்லெட் இருக்கு இல்லைங்க? டாய்லெட் இருக்குது. பட் தனி சப்ளை இல்லை. தனி சப்ளை இல்லை. வாட்டர் சப்ளை இல்லை. நீங்கள் பக்கெட் தண்ணி இப்போ பக்கெட் வச்சு பிடிச்சி இது பண்ணிக்கிறீங்க. எப்படி சப்ளை கொடுக்குறாங்க? டெம்பரரியாக இம்மீடியட்டாக பார்க்கணுமா? ஏன்னா இது முக்கியமான பிளாக்கு. அது இல்லாமல் இருக்கக்கூடாது. கிடையாது. ட்ரிங்கிங் வாட்டர் இஷ்யூ என்ன பண்ணுவாங்க? ஆர்ஓ யார்? அது ஆர்ஓ நீங்கள் தான் பண்ணுங்க. சரி. பைப் மாத்திரம் நீங்கள் டைம் லிமிட் சொல்லுங்கள். உங்கள் கம்பெனி எனக்குன்னா நான் அந்த டைமுக்குள்ளே நான் கேட்பேன். நீங்கள் 1 வாரம் 10 நாள் 2 வாரம்னு சொல்லுங்கள். அந்த அதை சொல்கிற அன்னைக்கு வந்து நான் கண்டிப்பாக செக் பண்ணுறேன். கமிங் ஃப்ரைடே 100% ஃப்ரைடே இல்லாத வாங்க சார். ஓகேங்களா? இது நீங்கள் நோட் பண்ணிட்டு நான் வெள்ளிக்கிழமை தண்ணி சப்ளை இங்கே இவர் யார்? குழந்தையா? குழந்தை இங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து என்னப்பா அது காய்ச்சல் வந்துடும்னா குழந்தைக்கு வந்து தொற்று வந்து சின்ன குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் சின்ன குழந்தை கூப்பிட்டு வராதிங்க. வீட்டில் தாத்தா பாட்டி எல்லாம் கூப்பிட்டு வர ஹாஸ்பிட்டல் வந்து டக்குனு அதுக்கு தொற்று வந்துடாது. அவருக்கே தண்ணி வைக்கணும். இதை பண்ணாதீங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? போயிருந்தோம் சீக்கிரம் எடுத்து வயிறு கொடுத்த மாத்திரை பாருங்க. குடிமுறை வேண்டாம், குடிப்பழக்கம் வேண்டாம். வீட்டுக்கு நல்லா பார்க்குறாங்க. இங்கே சரி மூச்சு போயிருந்தீங்க. எத்தனை நாளாச்சு வந்து? தேவையா? சாப்பிட்றீங்களா? வாட் இஸ் திஸ் ப்ராப்ளம்? இங்கே யாருமே டியூட்டி டாக்டர் டியூட்டி நர்ஸ் இருக்காங்களா? நர்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. இங்கே யாரும் டியூட்டி நர்ஸ்? நீங்கள் கேரி ஆன் வித் யுவர் ஒர்க். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கேஷுவாலிட்டிக்கு இல்லை. எத்தனை பிரச்சனை உங்களுக்கு? 3 சார் 3 5. இதெல்லாம் அந்த புது பில்டிங் பார்க்குது இல்லையா? பிப்ரவரி மாதம் சொல்லியிருக்கிறாங்க கம்ப்ளீஷன் சொல்லிட்டு. அதான் கேட்டேன். பிப்ரவரிக்குள்ளே பண்ணிடுவீங்கனாலே இல்லை எல்லாம் பண்ணிடுவோம். பிப்ரவரி ஆகிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் வசதியாக இருக்குது. எங்களுக்கு வசதியாக இருக்குது. பேஷண்ட்ஸ்க்கும் வசதியாக இருக்குது. இருக்கிறாங்க. அந்த ஒரு மிஷினில் வந்து நீங்கள் அது போட முடியாதுன்னு சொல்கிறாங்களா?
நீங்கள் ஏர் கண்டிஷனிங் இது எல்லாமே இந்த ஒர்க்கிங் கண்டிஷனிங் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. எத்தனை டயாலிசிஸ் பண்ணுறீங்க? 7 7 பாசிட்டிவ் போனால் நெகட்டிவ் டயாலிசிஸ் கூட வந்துங்களா? சரி, நம்ம உள்ளே போக முடியாதுல்ல என்ன உள்ளே போக அனலட்சுமி பச்சைலாம சேர்த்து இருக்கிறோம். அனலட்சுமி பச்சைலாம மாதிரி இருக்கிறோம். நீங்க நல்லபடியாக உங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிறாங்களா? பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. உங்களை வந்து எத்தனை நாள் ஆச்சு? நீங்கள் வந்து எத்தனை நாள் ஆச்சு? 5 நாள் ஆச்சு. நல்லா பார்த்துக்கிறாங்களா? நீங்கள் 2 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு. நல்லா